Hi friends, welcome to One Style Cooking. இன்னைக்கு நிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கோம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சோ இந்த ஒரு பார்க் பத்தி தான் சொல்ல போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா தார்சைத் ஏரியால உள்ள பார்க் தான். நிறைய பேர் இத பார்த்திருப்பீங்க. சில பேருக்கு தெரியாம கூட இருக்கும். இந்த பார்க் எப்படி இருக்குங்கறத பார்க்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் எல்லாம் சமைச்சு எட்டு வந்து இங்க வந்து சரி சாப்பிடலாம் அப்படினு வந்திருக்கோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்க் நேம் வந்து தார்சைத் பார்க். தார்சைத் பார்க் நீங்க லொகேஷன்ல அடிச்சாலே தெரியும். சோ இதான் பார்க்கோட என்ட்ரன்ஸ். இதுதாங்க அவுட் சைடு வியூ. அந்த சைடு ஒரு bridge தெரியும் அங்க தூரமா. அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா தார்சைத்தோட சிக்னல் இருக்கு. இந்த சைடு நம்ம இப்படியே போறல. இதுல அப்படியே ரைட்ல போனோம் அப்படினா இந்தியன் ஸ்கூல் மஸ்கட் வழி. இந்தியன் ஸ்கூல் மஸ்கட் கிட்ட. சோ அது கிட்டவே தான் இருக்கு. பக்கத்துல ஒரு வாதி, அதுக்கு அப்புறம் நம்ம பார்க். கார் பார்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. இவ்வளோ கார் தான் விடலாம். அதுக்கு ஏத்தல க்ரௌடும் கம்மியா தான் வராங்க. பார்க்கோட என்ட்ரன்ஸ் கேட்ல எப்படி நம்ம வந்தோம் அப்படினா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழி இருக்கு. சோ எல்லாம் ஒண்ணு தான். இதுல ஒரு சின்ன பில்டிங் மாதிரி இருக்காங்க. ஐ திங்க் கிணறு அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குமான்னு தெரியல. இங்கெல்லாம் அப்படிலாம் இருக்காது. ஜஸ்ட் இதில் ஒரே ஒரு ரூம் இருக்குது. ஏசிலாம் போட்டிருக்குல்ல. ஸோ இது வந்து ஒரு ரூமு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு தான் வந்து டாய்லெட்லாம் இருக்குது. பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் செஞ்சது தான். இன்றைக்கி வந்து ஃபுட்டு வந்து பிரியாணி தான் செஞ்சு எடுத்து வந்தேன். ஸோ வீட்டிலே எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி கொண்டாந்தாச்சு. இந்த பார்க்கோட வியூ பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டைம் சும்மா வந்துட்டு போனோம். ஆனால் அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆள் யாருமே இல்லை. இப்போ வந்து 2 பசங்க வந்து ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுத்துகிட்டு போனாங்க. இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டைரெக்டாக நம்மளுக்கு ருவி போகிறதுக்கான பிரிட்ஜு. ஸோ ருவி டைரெக்டாக நம்ம அந்த ஹைவேலேருந்து இறங்கி அந்த ருவி போகிறது நம்ம தார்சைத் கரெக்டாக அந்த சிக்னல் கிட்ட வரும். ஸோ நம்ம நியர்லேயே தாங்க இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இந்த பார்க்லாம் இருக்கிறது வந்து தெரியாது. அவ்வளோ சூப்பர் வியூ, செமையாக இருக்குது பாருங்கள். வீட்டில் ஒருவேளை நம்ம லஞ்ச் சாப்பிட்டோம் அப்படின்னா ஏசி போட்டுட்டு அப்படியே தான் போயிருக்கோம் இந்த சம்மர் கூட. ஆனால் இங்கே வந்து அவ்வளோ இயற்கையான காற்று. இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா பாய் விரிச்சு, க்ரௌடும் ரொம்ப இல்லையா. ஸோ அதனால் அவங்க ஹஸ்பண்ட் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே படுத்திருந்தாங்க. பிள்ளைங்கள்லாம் நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு நேச்சுரலாக நம்ம ஊரில் இருந்து ஒரு தோட்டத்தில் உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் இருக்க இடத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த டேட்ஸ் ட்ரீ தான். ஃபுல்லாக டேட்ஸ்லாம் சீசன் ஆரம்பிச்சிருச்சுல்ல. ஸோ எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். நல்ல ஒரு காற்று சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா செக்ஷன் இங்கே ஒரு ஏரியா இருக்குது. பசங்களாம் விளாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு ஸ்லைட் இருக்குது. ஸோ பிளேயிங் கிட்ஸ்க்கான ஏரியானா இது மட்டும்தான். ஸோ ரொம்ப இல்லை, பட் ஆனால் ஓகே. ஏன்னா இந்த ஏரியாவில் ரொம்ப யாரும் வர மாட்டேங்காங்கல்ல. ஸோ அதனால் இதே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கு. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக ஸ்விங்கெலாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த அக்ஷித் பாருங்கள் படுத்துருந்து ஸ்விங் பண்ணிகிட்ருக்கான். இப்போ நீங்கள் வந்து மஸ்கட் வர்றீங்க, இப்போ வர சம்மரில் வந்து எங்கேயுமே போக முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷாப்பிங் எங்கேயா போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஏன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும்ல. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு வந்து எங்கே போகணுங்கிறதும் ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு நீங்கள் இப்போ கோவில்லாம் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெஸ்ட்டு பிளேஸு இந்த தார்சைத் பார்க் வந்து வந்துடலாம். ஸோ ஆல்வேஸ் கேட் வந்து ஓப்பன்லேயே தான் இருக்கும். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட்லாம் நிறைய ஃப்ளாட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப சேஃப் சூப்பராக இருக்கும். எவ்வளோ வெயில் அடித்தாலும் நல்லா காமாக இருக்க மாதிரி, நல்லா கூலாக இருக்க மாதிரி, நல்லா காற்றோட்டமாக இருக்க மாதிரி மரங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த சைடு ஏரியா நீங்கள் வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா இங்கேயும் கூட நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்.
இதில் வந்து ஸ்விங் பாருங்கள், ஒரு 3-4 டைப்பில் வித்தியாசமாக இருக்குது. நார்மலாக உள்ளவங்க பண்ணுற மாதிரி, கிட்ஸ் எல்லாம் உட்காந்து ப்ளே பண்ணுற மாதிரி, அந்த சைடு நல்லா உட்காந்துட்டு ப்ளே பண்ணுற மாதிரி 2 செட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு செட்டப்பு, அந்த சைடு சீசா எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து ஃபலாஜில் இருக்கப்போ கூட நாங்கள் சோஹார் சைடில் கூட இந்த மாதிரி பார்த்ததில்ல. இந்த பார்க்கில் தான் பார்க்குறோம். சூப்பராக இருக்குல்ல. நல்லா வெயில் அடிக்குது, இவங்க உட்காந்து விளாண்டுட்டு இருக்காங்க. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிட்டிங்க்கு வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே அதுக்கப்புறம் அங்கே எல்லா இடத்துலையுமே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மவுண்டெயினாக இருக்குது. இந்த சைடு கொஞ்சம், அதுக்கப்புறம் அங்கே குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். பசங்களாம் நல்லா விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஆனதுக்கப்புறம் தான் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசங்க அப்புறம் பெரியவங்கெல்லாம் கொஞ்சம் வாக்கிங்லாம் போகிறாங்க. வாக்கிங் போகிறதுக்கு நல்ல ஒரு ஏரியா தான். பட்டு மேலே வந்துரு, பட்டு கம் அப். வாவ் பட்டு, கிரேட். இந்த டேட்ஸ் மரத்தில் பாருங்கள், சீடெல்லாம் சைடில் பட்டு மரம் முளைச்சிருக்கு பாருங்கள். ஆனால் இது வந்து டேட்ஸ் மரம். அதிலிருந்து நம்மளுக்கு இது நம்ம ஊரில் உள்ள மரம் தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக பேர் தெரில. அதில் சீடு பட்டு வந்திருக்கு. நிறைய மரங்கள் அப்படி தான் இருக்குது. இந்த இடம் பாருங்கள், இது வந்து இந்த பார்க்லேயே ரொம்ப சூப்பரான ஒரு ஏரியா. இப்போ நம்ம நைட்டெலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கேதரிங் பண்ணுறோன்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு சூப்பரான சிட் அவுட் தான். இதில் வந்து இந்த சைடு ஒரு பெஞ்ச் மாதிரி போட்டிருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்க. அந்த சைடு ஒரு சிமெண்ட்லேயே கெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், சிமெண்ட் அண்ட் வுட்டெல்லாம் வச்சு. கீழே நல்லா சூப்பராக நம்ம ஒரு கேதரிங்கோ, ஒரு கெட் டுகெதர் மாதிரியோ, ஒரு பாட்லாக் இந்த மாதிரி நம்ம பார்க்கில் வச்சு சாப்பிட்ற மாதிரியோ வச்சு ஸ்பெண்ட் பண்ணலாம். வேற லெவல். இந்த அம்மா பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, ஸோ அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணது வந்து இந்த ட்ரீ கிட்ட தான், அது கிட்ட தான், கீழே தான். ஸோ இந்த வியூ எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வெயில் அடிக்குது. ஆனால் வந்து நான் ஆஃப்டர்நூன் வந்து எடுத்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் ஆக ஆக பசங்க எல்லாருமே வெளியே வராங்க. நீங்கள் ஆஃப்டர்நூன் டைம் கூட வரலாம், நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்களும் வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு நினச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.